தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பல தலைவர்கள் பிரிந்து தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள். இதனிடையில் வாக்குகள் சிதறி தோல்வியை கிடைத்தது. தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக அதிமுக தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் ஆகியோரை ஒருங்கிணைக்க வேண்டும் என ஒரு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசித்ததாக கூறப்பட்டது. ஆனால் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக அழைத்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன, கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் மனநிலை தொடர்பாகவும் விசாரித்து வருகிறார். மேலும் அவ்வப்போது அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பேச்சு எழும் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தோல்விக்கான காரணம் குறித்து விரிவாக கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் அமைத்து தற்போதிலிருந்தே களப்பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி அனுப்பியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் என பேசியதாகவும், கட்சி பெண்களுக்கு, இளைஞர்களுக்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை முடித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், தமிழ்மகன் உசேன் புறப்பட்டு சென்ற பின்பு முனுசாமி, வேலுமணி மற்றும் தனியாக 20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக குரல் எழும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தன் ஆதரவாளர்களுடன் 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என கோஷம் எழுப்பினார். இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.